नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नामस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय स्टीवन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय हरे कृष्णा माताजी भागवत प्रार्थனை படிங்க யாராவது யார் படிக்கிறாங்க? பிரணாப் மாதாஜி, பிரணாப் மாதாஜி. ஹரே பிரணாம் மாதாஜி நீங்களே படிங்க மாதாஜி. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாடிய சர்வ லோகைக்ருத் பிரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்துவன் தோதித்தாயே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷ சராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே மத்யேக பந்தோ மத் சங்கின் மத் குரோ மன்மகாதன மத் நிஸ்தாரக மத் வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதா என் அதினோச்சதாகரா அஹானா முச்சா காசின் மாப்ரேமனா ஹிருத் கண்டயஸ்ப்ரோ மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்கள் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வை கொடுப்பவர் மற்றும் வைணவர்களின் உயிர்மூச்சாக விளங்குபவரே, பகவானை நீர் கலியுகத்தின் நிழலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்தும் தொண்டையும் தோண்டுவீராக. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். त्वन्मदार्ययात्या जनैष खण्डितो यत्तन्यथाशात् हृदात्मनो अबुध यदा सरेद्बालहितं पिता स्वयं तत्ता त्वम् एवार्हसि न समीहितुम्. हरे कृष्ण. மொழிபெயர்ப்பு படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க. எனது பகவானே, உமது மாய சக்தியினால் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் தங்களது உண்மையான நிலையினை மறந்து அறியாமையினால் சமுதாயம், நட்பு, காதல் போன்ற பௌதிக இன்பங்களை விளைகின்றன. ஆகையினால் இது போன்ற பௌதிக இன்பங்களை தரும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படி கருணை கூர்ந்து கேட்காதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் எதுவும் தன்னிடம் கேட்காமலேயே அவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வது போல நீரும் எனக்கு எது நன்மை என்று கருதுகின்றீர்களோ அதனையே அருள்வீராக. பொருளுரை: ஒரு மகனின் கடமையானது என்னவென்றால் அவன் தனது தந்தையை சார்ந்திருந்தும் அவரிடம் எதுவும் கேட்க கூடாது என்பதுவாம். ஒரு நல்ல மைந்தன் தன் தந்தைக்கு தனக்கு எது நல்லதோ அதனையே செய்வார் என்று நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்.
அதுபோல ஒரு நல்ல பக்தன் தனது பொருள் நன்மைக்காக பகவான் எதுவும் கேட்காதிருக்க வேண்டும். அதுபோல ஆன்மீக நன்மைக்கு கூட அவரிடம் எதுவும் கேட்க கூடாது. ஒரு தூய பக்தன் தன்னை முழுவதும் பகவானது திருவடித்தாமனிடத்தில் ஒப்படைத்து விட்டான் என்றால் பகவத்கீதை 18.66 கூறியுள்ளதுபடி பகவான் அவனை பராமரித்துக் கொள்வார். அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோஷி ஏஷியாஸ்மி. ஒரு தந்தை தன் மகனின் தேவையறிந்து அவற்றை அவனுக்கு அளிக்கிறார். அதுபோல் பரமபுருஷ பகவானும் உயிர்களின் தேவையறிந்து அவற்றை அவைகளின் தேவைகளுக்கும் மேலாக அளிக்கிறார். ஆகையினால்தான் ஈஷோ நிபசத் சொல்கிறது, இப்பௌதிக உலகில் உள்ள எல்லாமே பூர்ணத்துவம் வாய்ந்தவை, பூர்ணம் இதம் என்றும். இதில் இடையூறாக இருப்பது என்னவென்றால் உயிர்களின் நினைவு மறதியினால் அவைகள் பயன்படாத தேவைகளை எல்லாம் உண்டு பண்ணி கொண்டு பௌதிக செயல்களில் மாட்டிக்கொள்கின்றன. இதன் விளைவாக பிறவிகள் மாறி மாறி வரினும் இப்பௌதிக செயல்களுக்கு மட்டும் ஒரு முடிவே இல்லாமல் போய்விடுகிறது. நம் முன்னே பல்வேறு விதமான உயிர்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுமே மீண்டும் மீண்டும் பிறப்பதிலும் கர்ம வினைகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தமது கடமை என்னவென்றால் முழுமுதற் கடவுளிடம் சரணடைந்து அவரை பொறுப்பேற்றுக் கொள்ளச் செய்வது ஒன்றேயாகும். காரணம் நமக்கு எது நன்மை பயக்கும் என்பதை அவர் ஒருவரே நன்கறிவார். பிருது மகாராஜா அதனால்தான் பகவானிடம் கூறுகிறார், பிருது மகாராஜாவிற்கு எது நன்மை பயக்குமோ அதனை பகவானே தேர்ந்தெடுத்து அருள வேண்டும் என்கிறார். இதுதான் உயிர்களின் நிறைவான நிலைமையாகும். அதனால்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது சிசாஸ்தகத்தின் கூறுகிறார், நா தனம் நா ஜனம் நா சீந்தரியம் கவிதாம் வா ஜகத் ஈஷா காமாயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வர பவதாத் பக்திர் அகைது கீர்த்தயு. ஓ எல்லாம் வல்ல இறைவனே, பொருளை சேர்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை, எழில்மிக்க பூவையரை கூடுவதிலும் எனக்கு விருப்பமில்லை, எண்ணிலடங்கா அடியார் குலாத்தின் மீது எனக்கு விருப்பமில்லை. நான் விரும்புவதெல்லாம் இப்பிறவி ஒன்றில் மட்டுமல்ல, இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் காரணமற்ற உமது பக்தி தொன்று ஒன்றினையே. முடிவாக கூறுவது என்னவென்றால், ஒரு தூய பக்தன் தனது பக்தி தொண்டின் மூலம் எந்த விதமான பௌதிக நன்மைகளையும் விரும்பக்கூடாது. அதுபோல பலன் தரும் செயல்களின் மீதும் தத்துவ ஞான யூகங்களின் மீதும் கவர்ச்சி அடையக்கூடாது. அவன் எப்பொழுதும் இறைவனுக்கு செய்யும் தொண்டினேயே தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுவே வாழ்வின் உயர்ந்த நிறைவாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ மீண்டும் இங்க ரித்து மன்னர் பகவானை நோக்கி பிரார்த்தனை வைக்கிறார். எனது பகவானே அப்படின்னு சொல்லி, உனது மாயா சக்தியினால் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் நம்மளோட நிலைய மறந்து அறியாமையினால சமுதாயம், நட்பு, காதல் போன்ற பௌதீக இன்பங்கள்ல நம்ம ஆழ்ந்திருக்கிறோம். இதுல பாகவதத்துல இன்னொரு ஸ்லோகத்துல கூட 5th கேண்டல்ல இருக்கு, பும்சஸ்திரியா மிதுனி பாவம் ஏதம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்தி ஆகு. ஹிருதய கிரந்தி இதயத்தில் முடிச்சு ஏற்படுது. எப்படின்னா, ஆண் பெண் இருவருக்கும் இடையில இருக்கிற கவர்ச்சி தான் உலக வாழ்வின் அடிப்படை கொள்கை. அது என்ன ஆகுதா, ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் அந்த ஹிருதய கிரந்தி, ஆண் பெண் இதயங்களை இயக்கும் இத்தவறான கருத்தின் அடிப்படையில தான் ஒருவன் தனது உடல், குடும்பம், ஆஸ்தி, குழந்தை, செல்வம், சுற்றம் இப்படின்னு இதன் மீது கவர்ச்சியுடையவர்களாகி இப்படி வாழ்வின் மீதான மோகத்தினை அதிகரித்து கொண்டே நான் எனது அப்படின்னு எப்போதுமே சிந்திக்கிறான். அகம் மமேதி. அந்த மோகம் தான் என்ன ஆகுதுன்னா அகம் மமேதி உண்டாக்குது. நான் எனது அப்படிங்கிற பற்றை இந்த உலகத்துல உண்டாக்குது. உண்மையில இந்த நான் எனது அப்படிங்கிறது எப்ப போகுதோ அப்பதான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். சோ இங்க அதையே தான் அவர் சொல்றாரு, இது போன்ற பௌதிக இன்பங்களை தரும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படி கருணை கூர்ந்து கேட்காதீர். எல்லாருமே பிரேயர் பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும். நாம எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தோம். பல விதமான வழிபாடுகள்ல ஈடுபட்டிருக்கும் போது, தேவ வழிபாடுகள்ல ஈடுபட்டிருக்கும் போது நம்ம பொருள் கருதி கோயிலுக்கு போற நிறைய நாட்கள் இருந்திருக்கு. இப்ப ஒரு தந்தை தன் மகன் எதுவும் தன்னிடம் கேட்காமலேயே, இப்ப குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் கேட்க கூட தெரியாது. ஆனா ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறோமா, சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறோமா, குளிக்காம இருந்திருக்கிறோமா. ஏன்னா ஒரு தந்தைக்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு. ஒரு தாய்க்கும் தெரியும், தந்தைக்கும் தெரியும். அப்போ ஒரு தந்தை கேட்காமலேயே தன் மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வது போல பகவான் என்ன பண்ணுவார்னா நமக்கு வேண்டியதை தந்துருவார்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தந்தையிடம் பாசத்துடன் இருந்தாலே போதும். ஒரு தந்தை கிட்ட பாசமா இருக்கும்போது தன் மகனுக்கு எவ்வளவு செய்யணுமோ முடிஞ்ச வரைக்கும். ஒரு தந்தை தாய் அவங்கள போல, தாயை போல ஒரு கோயில் உண்டோ, தந்தையை போல ஒரு தெய்வம் உண்டோன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். தாய் தந்தை தன் குழந்தைகளுக்கு தன்னை வருத்தி தன்னோட ரத்தத்தை எவ்வளவெல்லாம் கொடுக்க முடியுமோ, பாசத்தை எவ்வளவெல்லாம் கொடுக்க முடியுமோ, சொத்தை எவ்வளவு கொடுக்க முடியுமோ, தன் பையனுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி வைப்பாங்க. ஆனா அந்த பையன் திரும்பி பார்க்க மாட்டான், அது வேற விஷயம். அது போலத்தான் பகவான் நமக்கு என்ன முடியுமோ அத்தனையும் பண்ணுவார். ஆனா நம்ம சரணடையணும், அன்பு தொண்டு செய்யணும். பக்தி தொண்டு தான் அன்பு தொண்டு. பகவானிடம் அன்பா இருந்தா போதும். இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசியும் எதிர்பார்ப்பது அன்புதான். பிற உயிர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. நமக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா? யாராவது அன்பா பேச மாட்டாங்களா? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நாம எல்லாருமே அதை எதிர்பார்ப்போம். எங்கிருந்து வந்தது அந்த கேரக்டர்? நாமெல்லாம் பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிறதுனால பகவான்கிட்ட இருந்து வந்தது. சோ அதுதான் பேசிக் அதுதான் அன்பு. அப்ப பகவான்கிட்ட நம்ம அன்பு செலுத்தும் போது பகவான் நமக்கு என்ன தேவைகளோ அத்தனையும் கொடுத்துருவாரு. அந்த அன்பைத்தான் 18.66 சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷேஷாமி மாஷூஷக அப்படிங்கிறார். என்னிடம் சரணடை, எல்லா வித தர்மங்களையும் விட்டுரு. ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட அன்பு மட்டும் காட்டு, நான் உனக்கு எல்லாம் தர்றேன். நீ என்னை புரிஞ்சுக்கிற அறிவை முக்கியமா தர்ற. ஏன்னா இது மானுஷ ஜென்மம், துர்லபம். மனுஷ ஜென்மம் எடுக்கிறது ரொம்ப அரிது. அதுலயும் யாருக்கெல்லாம் தானமும் தவமும் செய்கிறார்களோ அது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த தவம் எப்படிப்பட்டதுன்னா மிக உயர்ந்த வழிபாடான பக்தி தொண்டு. அதான் உத்தம பக்தி. பக்தியிலேயே இருக்கிற பக்தி எது உத்தம பக்தினா பக்தி தொண்டுதான். சோ ஒரு தந்தை தன் மகனுக்கு எல்லாவற்றையும் அளிப்பது போல பகவான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். சோ இந்த ஈசோ உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் இப்பௌதிக உலகில் இருக்கிற எல்லாமே பூரணத்துவம் வாய்ந்தது. இதில் இடையூறாக இருப்பது என்னன்னா, உயிர்களின் நினைவு மறதியினால் அவை பயன்படாத தேவைகளை எல்லாம் உண்டு பண்ணி கொள்கிறான். அப்புறம் அந்த பௌதிக செயல்ல மாட்டிக்கிறான். இதனால பிறவிதோறும் அந்த பௌதிக செயல்களுக்கு முடிவே இல்லாம போயிருது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜனனி சயனம், இகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் பாடி வச்சிருக்காரு இல்லையா? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அப்போ ஆதிசங்கரர் என்ன? அருவவாதி. அருவவாத கொள்கையை பரப்பறக்காக வந்தவர். அருவவாதி அவர் கிடையாது. அவரே சொல்றாரு, கோவிந்தனை கை தொழுங்கள். சங்கரர் அவரே சொல்றாரு, ஆதிசங்கரர். அவர் யாருன்னா சிவனோட அம்சம். சிவபெருமானே வேற வழி இல்லாம பகவானின் ஆணைக்கு இணங்கி ஆதிசங்கரராக வந்து அருவவாதத்தை பரப்பினவர். பகவானோட கட்டளையை ஏத்துக்கிறார். ஏன்னா அது தவறுன்னு தெரியும், அத்வைத கொள்கை தவறுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பகவான் கட்டளை நிராகரிக்க முடியாம ஒரு தவறான கொள்கையை பரப்புறதுக்கு வந்தவர். அப்போ கூட அவரால் மூடி மறைக்க முடியல. பஜகோவிந்தத்துல அவர் சொல்றார், கோவிந்தனை வழிபடுங்கள். ஒரு முறையாவது நீ பகவத்கீதை ஸ்லோகங்களை படித்திருக்கிறாயா? அதை கேட்டிருக்கிறாயா? பகவானின் நாமத்தை சொல்லி இருக்கிறாயா? நீ நீ வந்து யமனோட கோர்ட்ல நிக்க வேண்டிய தேவையே இல்லையே. அப்படி சொல்லி இருந்தா நீ பகவத்கீதையோ பாகவதமோ கேட்டிருந்தால் நீ யமனோட கோர்ட்டுக்கு போகவே வேண்டியதில்ல. யார் கோர்ட்டுக்கு போவா? குற்றவாளிகள் தான் போவாங்க. அப்ப மனித பிறவி எடுத்து யாரெல்லாம் பகவானின் புனித நாம ரூப லீலைகளை கேட்கவில்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா நரகம் என்னும் லோகத்தின் கதவுகள் அகலத் திறந்திருக்கிறது. உயிர் போறப்ப துடிக்கிறப்ப தெரியும். இப்பெல்லாம் சுகமா இருக்கிறோம். ஏன்னா எப்போ நல்லா இருக்கிறப்ப எதுவுமே ஞாபகம் வராது. துடிக்கிறப்பதான் ஐயோ இழந்துட்டனே, இதை பண்ணாம போயிட்டனே. எக்ஸாம் கடைசி நேரத்துல உக்காந்து படிக்கலையேன்னு வருந்தி என்ன பண்ணுறது? அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போனா எதுவுமே ஞாபகம் இருக்காது, மார்க் ஃபெயில் தான். ஆனா அப்போ நினைப்போம், ஐயோ முதல்லயே படிச்சிருக்கலாம், நம்ம சேர்ந்தவங்களெல்லாம் நல்லா படிச்சு மேல போயிட்டாங்களே, நாம மட்டும் இப்படி இருக்கிறோமே,
சமுதாயத்துல எத்தனை குழந்தைங்க இப்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா படிக்கும்போது அவங்க மனசு ஒருநிலைப்படவில்லை. அது போல நம்ம வாழ்க்கையில முடிவுல ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. மரணத்தப்போ நம்மளுக்கு எங்க போகணும்னு முடிவு வரும். அப்ப உட்கார்ந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. சோ இப்பவே இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமம். நாம் இப்பவே நாம வந்து ஏன்னா வயசு இருக்கிறப்பதான் பக்தி பண்ண முடியும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க இப்ப இருந்து எதுக்கு பக்தி அப்படின்னு. ஆனா பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு 4 வயதுல இருந்து பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்து பக்தி பண்ணணும். கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞோ அப்படின்னு. சோ நம் முன்னே பல்வேறு விதமான உயிர்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் பிறப்பதிலும் கர்ம வினைகளில் சிக்கிக் கொள்கின்றன. நம்ம எத்தனை உயிர்வாளிகளை பார்க்கிறோம், ஜீவராசிகளை. நாய், பன்னிக்கு ரொம்ப சுகமா இருக்கும் சேத்துல புரள்வதும் மலத்தை சாப்பிடுறதும். ஆனா நம்மளுக்கு அருவருப்பா இருக்கும். பன்னிய பார்த்தாலே தூரம் ஓடிடுவோம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ஏதாவது கிருமி தொத்திரும் அப்படின்னு. ஆனா பன்னிக்கு அதுதான் சுகம். ஏன்னா அந்த இழிவான நிலையில அதனுடைய சூழலில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அது கூட தெரியல. இந்திரன் ஒரு தடவை பன்னியாக போகும்படி சபிச்சுட்டாங்க. ஆனா அந்த காலம் முடிஞ்சது. அந்த சாபம் முடிஞ்சது. நீ திரும்ப வா அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல இல்ல எனக்கு நிறைய குட்டி இருக்கு, மனைவி இருக்கா, இவங்களெல்லாம் காப்பாத்தணும், எனக்கு பாரு இங்கேயே சுகமா இருக்குன்னு சேத்துல புரண்டுட்டு வரமாட்டேன்னு சொன்னாப்லையா. அதுதான் இந்த ஜட உலகுக்கு வந்துட்டா எல்லாரும் அந்த முக்குணங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா ஒரு சிலரே இந்த சுத்த சத்துவ குணத்துல வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். இப்ப நாம படிக்கும்போது 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சுத்த சத்துவ குணத்தில் நாம் இருக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து எந்த குணத்துல என்ன செஞ்சோங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அடுத்த பிறவி அமையும். இல்ல பிறவாமை என்கின்ற நிலை வரும். ஏன்னா பகவான் ரொம்ப கருணையுடையவர். இந்த கலியுகத்துல என்னை பாரு, இவங்கெல்லாம் என்னை உட்கார்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு தாயோ தந்தையோ தன் குழந்தை தன்னை புகழ்வதை மறைந்திருந்து கேட்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கும். சரி, என் குழந்தை என்னை பத்தி பேசுதுன்னு. அது போல நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா நாம் பேசும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு அந்த ஆத்மாவுல ஆனந்தம் கிடைக்குது. இப்ப படிக்கிறப்போ எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு, இதை கேட்கிறப்போ நிம்மதியா இருக்கு, நிறைய பேர் உணர்றோம் இல்லையா? அதனாலதான். ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா, நம்ம கிட்டவே இருக்கிற பகவான் வந்து எந்த ரூபத்திலயும் நம்ம கிட்ட இருப்பார். பாகவதம் படிக்கும் இடத்துல, பகவத்கீதை படிக்கும் இடத்துல, ராமநாமம் சொல்ற இடத்துல எப்படி ஆஞ்சநேயர் ஹனுமன் இருக்கிறாரோ, அப்போ எங்கெல்லாம் பாகவதம் படிக்கப்படுதோ அங்கெல்லாம் பகவான் தோன்றுகிறார். ஏன்னா பகவான் பாகவத ரூபமா வந்திருக்காரு. பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் தன் குழந்தைகள் தன்னை பற்றி தன் பக்தர்களை பற்றி பேசும்போது அவருக்கு காது கொடுத்து கேட்கிறார். சோ அந்த பரமாத்மா மகிழும் போது ஆத்மா தன்னால அந்த மகிழ்ச்சியை கிட்டவே இருந்து, இப்ப இன்னொருத்தர் ஃபீவர் நம்மளுக்கு திடீர்னு ஒட்டுது இல்லையா, அது மாதிரி பரமாத்மா மகிழும் போது அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு ஒட்டிக்குது. ஏன்னா கிட்டவே இருக்காரு. சோ இந்நிலையில நமது கடமை என்னன்னா, முழுமுதற் கடவுளிடம் சரணடைந்து அவரை பொறுப்பேற்றுக் கொள்ளச் செய்வது ஒன்றே. நாம எந்த பொறுப்புமே எடுத்துக்க வேண்டாம், அவரே எடுத்துக்கிறாரு. ஜாலியா நாம அவரை பத்தி பேசுறது, கேட்கறது, ஆடுறது, பாடுறது, சமையல் பண்ணி பிரசாதமா உண்பது, ரொம்ப ஈஸியான இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். ஈட்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் சிங்கிங், டான்சிங், அதுதான் இங்க சில பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார். வாங்க பிரசாதம் சாப்பிடுங்க, பகவானை பத்தி பாடுங்க, ஆடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, அதுதான் சொல்றாரு. ஆனா நான் கஷ்டப்பட்டு வெளியில போய் சம்பாரிச்சு அதை அனுபவிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் முட்டாள்கள். அப்போ காரணம், நமக்கு எது நன்மை பயக்கும் என்பதை கடவுள் ஒருவரே நன்கறிவார். பிருத்து மகாராஜா அதனாலதான் பகவான்கிட்ட சொல்றாரு, எனக்கு எது நன்மை பயக்குமோ அதையே தேர்ந்தெடுத்து நீங்க கொடுங்க. இது ரொம்ப ரிஸ்க் தெரியுங்களா? நாம வந்து இப்ப திடீர்னு பகவான் நம்ம முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாருன்னு வைங்க, நம்மளுக்கு அந்த அறிவு கூட கிடையாது. குறையுடைய அறிவுடைய நாம என்ன கேட்போம்? எனக்கு நல்ல ஒரு வீடு தாங்க, இந்த மாதிரி ஒரு பௌதிகமான விஷயங்களை கேட்போம். ஆனா பிருத்து மகாராஜா இங்க ரொம்ப புத்திசாலி. ஏன்னா எனக்கு எது நன்மை பயக்கும் என உங்களுக்கு தெரியும், அதையே தாங்கன்றார். இது நிறைய பேரு வரம் கேக்குறேங்கிற பேர்ல தங்களை தாங்களே ஏமாத்திக்குவாங்க. உதாரணமா
ம். வசுதேவர், தேவகி அவங்க என்ன என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு நீ மகனா பிறக்கணும்னு கேட்டாங்க. இப்ப பகவான் வந்து அவங்களுக்கு மகனா பிறந்துட்டார். ஆனா மகனா பிறந்தவரு கடைசியில அவங்கள ஜெயில விட்டுட்டு எங்க போனார்? யசோதை அன்னையிடம் போயிட்டார். போயிட்டு அப்ப யசோதா. யார் அனுபவிச்சா கிருஷ்ணருடைய லீலைகளை, பால்ய லீலைகளை யார் அனுபவிச்சா? நந்தகோப்பரும் யசோதையும். அவ்வளவு அழகா அவரை வளர்த்தி அனுபவிச்சு அவரை வளர்ற அந்த லீலைகள் நாமளே திரும்ப திரும்ப கேக்குறோம். எப்படி வெண்ணெய் திருடினார், எப்படி கோபியர்களோட பானை உடைச்சார், எப்படி அவங்க துணியை திருடினார், எப்படி குரங்குகளுக்கெல்லாம் வெண்ணெய கொடுத்து இந்த கோபியர்களை மயக்கினார். ஏன்னா அவங்க எல்லாம் திட்டுவாங்க, ஆனா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வரலையேன்னு வெண்ணெய அப்படியே வெளியில வச்சிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் எடுத்துக்குவார். நம்ம வீட்டுக்கு வந்தா அந்த வெண்ணெய் வந்து பெருகுதாமா. இப்ப கிருஷ்ணர் வந்து போய் அவங்க வீட்டுக்குள்ள கை வச்சா அடுத்த தடவை பார்த்தா 2 மடங்கு இருக்குமா. இப்படின்னே புரியாது. அப்ப கோபியர்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா, கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா? ஏன்னா அன்பினால அந்த வெண்ணெய் பெருகட்டுன்னு இல்ல, அவர் வந்தாலே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா வெளிப்புறமா என்ன பண்றது? கோபம் வர்ற மாதிரி காட்டிட்டு நடிக்கிறது. அப்புறம் யசோதையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, உன் பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்றான்னு. ஒரு தடவை ஒரு யசோதாட்ட ஒரு கோபி என்ன பண்ணாலாம், கிருஷ்ணாவை எப்படியும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முதல்லயே பிளான் பண்ணுவாங்க உட்காந்து. திருடங்க பிளான் பண்ணுவாங்கல்ல, ஒரு வீட்டுல போய் எங்க இருக்கு வாசல், எங்க ஜன்னல் இருக்கு, எத்தனை ரூம் இருக்கு, அது எந்த வழியா போந்து எந்த வழியா வரலாம் அப்படின்னு. அப்ப எப்போ கிருஷ்ணர் பின்கதவு வழியாவோ இல்ல முன்கதவு வழியாவோ வருவோம், 2 பக்கம் கோபியர்கள் நல்லா ஜாக்கிரதையா இருப்பாங்க, வந்தா புடிச்சுக்கலாம் லபக்குன்னு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு உள்ள வருவாங்க. அந்த காலத்துல ஜன்னல்ல கம்பி இருக்காது, கதவு மட்டும்தான் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள வருவாங்க. குதிச்சு உள்ள வந்து இவங்க அந்த வாசலுக்கு வெளியில இந்த வாசலுக்கு வெளியில நின்று இருப்பாங்க. ஆனா இவங்க சைலண்டா, இது ஒரு பெரிய பிளானே நடக்கும் உட்காந்து. ஹோட்டல் போட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு பிளான் பண்றாங்க பாரு, அது மாதிரி இவங்க உட்காந்து எங்காவது ஒரு இடத்துல உட்காந்து இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த கோபி வீட்டுக்கு போறோம், இந்த வாசல்ல போறோம், நீ அங்க நிக்கிற, நீ முன்னாடி நிக்கிற, ஏதாவது சத்தம் வந்தா நீ எங்களை அலர்ட் பண்ணணும், நீ ஏதாவது விசில் சத்தம் கொடு இல்ல கைத்தட்டு, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி 2 பேரு முன்னாடி 2 பேரு இவங்க 5-6 பேரு வீட்டுக்குள்ள உள்ள குதிப்பாங்க. ஒருத்த முதுக வந்து குனிஞ்சு, கிருஷ்ணரோட நண்பர் ஒருத்தர் முதுக குமிஞ்சிருப்பாரு, அது அவன் மேல ஏறி, வெளியில ஒருத்தன் குமிஞ்சு முதுகு கொடுப்பான், அவன் மேல ஏறி உள்ள ஏறின உடனே அவங்களுக்கு கை கொடுத்து உள்ள கூப்பிட்டு, இப்படி அடுக்கடுக்கா பிளான் பண்ணி அங்க உள்ள போனா பானை மேல இருக்கும். உரின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் அந்த மேல ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க. பூனை சாப்பிட்டுறோம், இந்த மாதிரி குறும்பு பசங்க சாப்பிடுறாங்கன்னு மேல தூக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு 4-5 பேரு அடுக்கடுக்கா மேல. இப்ப எல்லாம் அது பிரமிடுன்னு சொல்லிட்டு உம் நிறைய சாகசம் பண்றவங்க எல்லாம் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் முதுகு மேல ஒருத்தர் முதுகு மேல அப்படி ஏறி ஏறி கடைசியில கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பானையை பிடிச்சிருவாரு. பானையை பிடிச்சு அவர் சின்ன கைகள்ல எடுக்க முடியாம எடுத்து அது கீழே சிந்தி அப்படியே கீழெல்லாம் ஒழுக்கி விட்டுருவாரு. பானையும் கடைசியில உடைச்சு போட்டுருவாங்க. இது இவங்க சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற ஜன்னல் வழியா குரங்குகளை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கெல்லாம் கொடுப்பாரு. அந்த குரங்குகள் யாருன்னா, ஸ்ரீராமருக்கு சேவை செய்த அந்த ஹனுமன் படையில இருக்கிற வானரங்கள். அந்த வானரங்கள் எல்லாம் இப்ப கிருஷ்ண லீலையிலயும் வந்துருச்சு. அப்ப அந்த குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்து, அந்த குரங்குகள் என்ன பண்ணும், யூரின் போறது, ஸ்டூல் போறது, அதையெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள போட்டு அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. அவங்க பத்திரமா வெளியில நின்று காவல் காத்தவங்க உள்ள வந்து பார்த்தா எல்லாம் அலங்கோலமா இருக்கும். கோபிகளுக்கு அத்தனை கோபம் வரும், இந்த கிருஷ்ணாவை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு கோபி புடிச்சுட்டான், கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டையும் கிருஷ்ணரையும் பிடிச்சிட்டா. மத்தவங்க எல்லாம் தப்பிச்சம் பொழைச்சுன்னு ஓடி போயிட்டாங்க விட்டுட்டு. அப்புறம் கிருஷ்ணரை பிடிச்சி என்ன பண்ணா, இந்த கிருஷ்ணரோட ஃப்ரெண்டை மட்டும் கட்டி போட்டுட்டாங்க. கிருஷ்ணரை பிடிச்சிட்டு போனான், கைய பிடிச்சி இழுத்துட்டு போனா, தர வா உன்னை உங்க அம்மாட்ட இன்னைக்கு மாட்டி விடுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ யசோதான்னு அப்படி கத்துனா கோவத்துல. யார் இவ இப்ப வந்து இந்த கத்துறா, மெதுவா கூப்பிட வேண்டியதுன்னு, நான் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக. இன்னைக்கு உன் பையனை பிடிச்சிட்டேன், நீ நம்ப மாட்டேன்னு சொன்னேன்ல,
வெண்ணெய் திருடுறான்னு சொன்னா, உங்க வீட்டுல 9 லட்சம் பசு இருக்கு, நாங்க வந்து ராஜா மாதிரி இந்த ஊருக்கு, நாங்க எதுக்கு உங்க வீட்டுல வந்து என் பையன் திருடணும்? எங்க வீட்டுல பாருங்க 9 பசுக்கள் கிருஷ்ணருக்காக வகை வகையா வெரைட்டி வெரைட்டியா கொடுக்குமா. ஒன்னு வெனிலா ஃபிளேவரு, ஒன்னு ரோஸ் ஃபிளேவரு அப்படின்னு 9 ஃபிளேவர்ல 9 பசுமாடு பால் கறக்குமா. இப்படியெல்லாம் இருக்கிறச்சு என் பையன் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்து திருடுறான்? நாங்களே இந்த ஊர் தலைவர் வீட்டுல இருக்கிற பசுக்களை விடவா உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி யசோதா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கையோட உன் பையனை பிடிச்சிட்டு வந்துட்டா பாத்தியா, என் வீட்டுல திருடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி. அப்போ யசோதா சிரிக்கிறாங்க. எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. கையில அவ புருஷன் நிக்கிறான். என்னது உன் புருஷனை கூட்டிட்டு வந்துட்டு நீ என் பையன் சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்பி பார்த்தா அவன் புருஷன் முறைச்சிட்டு நின்று இருக்காரு. என் கைய பிடிச்சி எதுக்கு தரன்னு இழுத்துட்டு வந்த நீ அப்படின்னு. இப்போ அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, கிருஷ்ணனை தானே பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், திடீர்னு எப்படி மாறுச்சு அப்படின்னு தெரியாம திரும்பி போறா. வாசலுக்கு வெளியில போனோன்னா மறுபடியும் கிருஷ்ணர் கையில. அப்புறம் அவரை ஹஹான்னு சிரிக்கிறார். ஓ, நீ எப்படி இப்படி திருட்டுத்தனம் பண்ற, எப்படி மாறுன நீ, உங்ககிட்ட என்ன ஜால வித்தை இருக்குது எனக்கு தெரியல, உண்மையிலேயே நான் காண்பது கனவா இல்ல நிஜமா நடக்குதா, இல்ல எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு அவன் தன்னையே சோதிச்சு பாக்குறா. கிருஷ்ணா சிரிச்சிட்டு இருக்கான். இனி ஒரு தடவை நீ வந்த அவ்வளவுதான், இனி உன் குடும்பத்தையே நான் கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவ பயந்துட்டா. வேண்டாண்டா சாமி அப்படின்னு கைய விட்டுட்டா. கிருஷ்ணர் ஓடி போயிட்டார். சோ இந்த மாதிரி லீலைகள் எப்பொழுதுமே அங்க நடந்துட்டு இருக்கும். அப்போ இங்க வந்து பகவான் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப கொடுக்கணும், எந்த சூழ்நிலைக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். சில சமயம் நாமளாக வரம் கேட்கிறோம்னு சொல்லி மாட்டிக்குவோம். அது மாதிரிதான் ராவணன் வரம் கேட்டான். அவனால உயிரோடு இருக்க முடிஞ்சதா? முடியல. அது போல ஹிரண்யகசிபு, நான் வானத்திலேயே இருக்கக்கூடாது, தரையிலேயே இருக்கக்கூடாது, தேவர்களால இருக்கக்கூடாது, மனிதர்களால இருக்கக்கூடாது, பெண்ணால இருக்கக்கூடாது, ஆயுதத்தால இருக்கக்கூடாது, பகல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ, மேல இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ கண்டிஷன் போட்டான். கடைசியில மனிதனும் இல்லாமல், மிருகமும் இல்லாமல், நரசிம்ம ரூபத்துல மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாம படியில உக்காந்து எந்த ஆயுதமும் இல்லாம தன் நெகங்களாலேயே அவனை கிழிச்செறிஞ்சாரு நரசிம்ம பகவான். சோ யாரு எந்த வரம் கேட்டாலும் அதனால நன்மை அடைய முடியாது. பகவான் என்ன கொடுக்கிறார், அது எனக்கு எது உகந்ததோ அதை கொடுங்கன்னு பிருத்து மகாராஜா பணிவுடன். ஏன்னா பக்திக்கு வேண்டியது முதல் என்ன, நேத்து பார்த்தோம், பணிவு, அமானித்துவம். அமானித்துவம் எவ்வளவு அடக்கமா இருக்கிறோமோ அந்த அளவு பக்தியில முன்னேற முடியும். சோ இங்க சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்தில் சொன்ன மாதிரி, ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதா வா ஜெகத்தீச காமையே மம ஜென்மனே ஜென்மனேஸ்வரி பவதாத் பக்திர் அகைதுகிதுகி. ஓ எல்லாம் வல்ல இறைவனே, பொருளை சேர்ப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை, எழில்மிக்க பெண்களிடம் கூடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை, அடியார்கள் குலத்திடம் மீதும், ஏன்னா எனக்கு அடியவர்கள் கூட்டம் வேணும்னு நிறைய பேரு கொஞ்சம் மேல வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றது விரும்புவாங்க. அதுல எல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இப்பிறவில் மட்டும் இல்லை, இனி வர எல்லா பிறவிலும் காரணமற்ற உனது பக்தி தொண்டு ஒன்றினையே நான் நாடுகிறேன் அப்படிங்கிறார். சோ ஒரு தூய பக்தன் தனது பக்தி தொண்டின் மூலம் எவ்விதமான பௌதிக நன்மையும் விரும்பக்கூடாது. சோ பௌதிக நன்மைகளை எதிர்பார்த்து பக்தி செஞ்சோம் அப்படின்னா அது அகைதுகி பக்தி கிடையாது, அந்நிய அபிலாஷித சூன்யம் கிடையாது. அபிலாஷங்களுடன் கூடிய பக்தி நம்மளுக்கு தூய பக்தி அல்ல, உத்தம பக்தி கிடையாது. அது போல பலன் தரும் செயல்கள் மீதும் தத்துவ ஞான யூகங்கள் மீதும் கவர்ச்சி அடையக்கூடாது. இப்ப தத்துவங்களை எல்லாம் படிச்சுட்டவன் பண்டிதன், திரிவேதி சதுர்வேதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல மயங்கி போயிடுவான். கருமிகள் பலன் கருதும் நோக்கத்துல மயங்கிடுவாங்க. அதுல கிடைக்குது, புண்ணியம் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு அதுல மயங்கிடுவாங்க. அது போல ஞானிகள் சித்திகள்ல மயங்கிடுவாங்க. நிறைய பேருக்கு அனிமா, லஹிமா, மஹிமா, பிரகாமியா, ஈசித்வா, வாசித்வா, காம பிரதாயகா அப்படின்னு நிறைய சித்திகள் இருக்கு. அதெல்லாம் கிடைச்சா அதுவே பெருசுன்னு அதுல இருந்து பக்தியில இருந்து விலகிடுவாங்க. சோ பக்தி என்பது எதையும் எதிர்பார்க்காதது. இப்ப நான் உங்களுக்கு அன்பு, உங்க மேல அன்பு இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இது கிடைக்கும், எனக்கு
இது அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட அன்பு வச்சேன்னா அது பொய்யான அன்பு, கலப்படமான அன்பு. பொய்யான அன்பு கிடையாது, அன்பு இருக்கு, ஆனால் அதுல கலப்படம் இருக்கு. ஏதோ ஒரு சுயநலம் அதுல இருக்கு. ஆனா சுயநலம் இல்லாத பக்தி தொண்டு, கடவுளிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது, ஆனா அவரை தன்னோட கடமை செய்வார். நீங்க அன்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் பகவானுக்கு, அவர் என்ன வேணா உங்களுக்கு செய்வார். அதனாலதான் சீக்கிரம் பக்தியை கொடுக்க மாட்டார், முக்தியை கூட கொடுப்பார், ஆனால் பக்தியை கொடுக்க மாட்டார். முக்தி என்பது பௌதிகத்திலிருந்து விடுதலை அடைவது, அதற்கு மேலதான் பக்தி. அப்போ முக்திங்கிறது தானாகவே பக்தி செய்யும் போது கிடைக்கும். குழப்பமா இருக்கா? கிளியர் ஆச்சுங்களா? இல்லைங்க மாதாஜி, புரியுதுங்க. சோ எப்போதும் இறைவனுக்கு செய்யும் தொண்டிலேயே தன்னை முழுதும் ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுவே வாழ்வின் நிறைவாகும். பூரணத்துவம், ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் பூரணத்துவம் வேண்டும் என்றால் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஸ்லோகம் 32. மைத்ரேய உவாச்ச இதி ஆதி ராஜேனனோன ச விஸ்வத்ருக் தம் ஆஹ ராஜம் ராஜன்மயி பக்திர் அஸ்துதே நான் படிக்கிறேன் மாதாஜி. தீர்மயி தே கிருதாயயா மாயாம் மதியாம் தரதி ஸ்ம துஸ்த் யஜாம். ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே படிக்க கிருஷ்ணா. படி மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு மாமுனிவர் மைத்ரேயர் பிரபஞ்சம் முழுவதையும் உணர்ந்த பகவான் பிருது மகாராஜாவின் பிரார்த்தனை கேட்டு அவரிடம் கூறியதை தொடர்ந்து கூறினார். எனது அன்பான மன்னனே, நீ எப்போதும் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நீ மிகவும் புத்திசாலியாக கேட்ட தூய்மையான நோக்கம் ஒன்றேயாகும். யாரும் கடக்க முடியாத மாயசக்தியினை கடக்க உதவுவதாகும். பொருளுரை. இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் பகவான் கூறுகிறார், மாயின் ஆற்றல் கடக்க முடியாததாகும். எனது பயன் தரும் செயல்களினாலோ தத்துவ ஞான யுகத்தினாலோ மூலமே அல்லது தெய்வீக யோகத்தின் மூலமோ மாயின் ஆற்றலை ஒருவன் கடந்துவிட முடியாது. மாயின் ஆற்றலை கடந்து செல்ல ஒரே வழி பக்தி தொண்டே ஆகும். பகவானே கூறுகிறார், மாம் ஏவ யோ பிரத்தியந்தே மாயாம் யதாம் தரந்தீதே. பகவத்கீதை 7.14. ஜடத்தோற்றங்களை ஒருவன் கடக்க விரும்பினால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமே முடியும். ஆகவே ஒரு பக்தன் சொர்க்கமோ அல்லது நரகமோ அங்குள்ள பௌதீக நிலையினை பற்றி கவலை கொள்ளக்கூடாது. ஒரு உண்மையான பக்தனின் உண்மையான பணி என்னவென்றால் தன்னை எந்நேரமும் பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்வதாகும். அந்நிலையில் தன்னை ஒருவன் வைத்துக் கொண்டான் என்றால் தட இயற்கையின் கொடிய விதிகளை அவனால் கடந்துவிட முடியும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ பகவத்கீதையில நாம பாக்குறோம் எப்படி மாயை வெல்லக்கூடியது அப்படின்னா, மாயை பகவானுடைய ஒரு சக்தி. அப்ப பகவானோட சக்தியை யாராலும் வெல்ல முடியாது. ஏன்னா பல கோடி பிரபஞ்சங்கள், அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் 14 லோகங்கள், பல அண்டங்கள் இருக்கு. அந்த பல அண்டங்கள்லயும் 14 லோகங்கள் இருக்கு. அந்த லோகத்துல மத்திய லோகத்துல இப்ப நாம இருக்கோம். ஒரு சின்ன அணுவிலும் அணுவான நம்மால இவ்வளவு படைப்பாற்றல் பெற்ற, இவ்வளவு சக்திகள் பெற்ற பராசர் சக்தி தெய்வ சூயதை, பற்பல சக்திகள் அவர்கிட்ட இருக்கு. அது அவருக்கே தெரியாது. யாராலும் அதை அளவிட முடியாது. ஈவன் பிரம்மா சிவன் போன்றவர்களை முயந்தி சூரையக அவங்களே குழம்புறாங்க. பெரும் பெரும் தேவர்கள் கூட பகவானை புரிஞ்சுக்க முடியல. இப்ப நாமெல்லாம் கொசு மாதிரி. அப்போ அவருடைய மாயா சக்தி வெல்லுவதற்கரியது. தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமியவையை பிரபத்தந்தே மாயாம் ஏதாம் திறந்திதே. அப்ப அந்த ஆற்றலை வெல்லுவது அரியது, அதை கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வாறு அதை கடக்க முடியும்? ஏன்னா அந்த மாயை வெல்வதற்கு தத்துவ யூகத்தின் மூலமோ, யூகம் அப்படின்னா என்ன, கற்பனை, மென்டல் ஸ்பெகுலேஷன், அல்லது தெய்வீக யோகத்தின் மூலமோ, யோகம் பண்றது, யாகம் பண்றது, அதெல்லாம் இந்த மாயா ஆற்றலை கடந்து விட முடியாது. அப்போ அதை கடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பக்தி தொண்டு. பக்தர்களோட சங்கத்துலதான் அந்த பக்தி தொண்டே கிடைக்கும். அப்ப ஜடத்தோற்றத்தின் கடலை ஒருவன் கடக்க விரும்பினால் அவன் பக்தி தொண்டின் ஈடுபடுவதன் மூலமே கடக்க முடியும். அப்ப இந்த ஜட உலகமானது ஒரு அபாயகரமான கடலுக்கு ஒப்பிடப்படுகிறது.
அதை கடக்கணும் அப்படின்னா நீங்க நீந்தி எல்லாம் கடக்க முடியாது. நிறைய பேரு நாய் வாலை பிடிச்சு கடந்துடலாம்னு நினைப்பாங்க, முட்டாள்கள் அவங்கெல்லாம். அப்ப இந்த நாய் வாலை பிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய மற்ற யூகங்கள் மூலமாக நாய் வாலை பிடிச்சிட்டு கடலை கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது. நாயும் செத்துரும், நான் பின்னாட போறவன் செத்துருவான். அப்ப ஒரு உண்மையான பக்தன் பணி என்னன்னா எந்த நேரமும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது. அப்ப ஜட இயற்கையின் கொடிய விதிகளை, ஏன்னா ஜட இயற்கை ரொம்ப கொடுமையானது. எப்படின்னா நம்மெல்லாம் மயக்கத்துல வைக்கிறது தான் அதனோட ஒரே வேலை. மாயாவோட வேலை என்னன்னா நம்மளை மயக்கத்துல வைக்கிறது. இப்ப போதையில இருக்கிறவன் என்ன நினைப்பான்னா, இந்த உலகமே எனக்கு அடிமை. நடு ரோட்ல நின்னுட்டு அவன் பஸ் ஸ்டாப் அப்படிம்பான். அந்த பஸ் ஏறுனா அவன் எறும்பு மாதிரி. அந்த மாதிரிதான் நமக்கு எல்லாம் போதை. என்ன போதைனா ஜட உலகத்தில் நாம் எல்லாம் அனுபவிப்பவர்கள். அகம், மமேதி, நான், இந்த உடல் நான் இங்க கட்டுப்படுத்த வந்திருக்கேன், இது என் குடும்பம். நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இப்ப ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, பும்சஸ்திரியா மிதினி பாவம் ஏது ஏதம் தயோர் மிதோ ஹிருதய கிரந்தி ஆகு அப்படின்னு. ஹிருதய கிரந்தி, அந்த இதயம் முடிச்சிருக்கு பாருங்க. நான், எனது, என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் மக்கள், எனது சமூகம், எனது மொழி, எனது தேசம், இப்படின்னு அது விரிவடைஞ்சிட்டே போகும். எதுவுமே என்னுடையது கிடையாது, எந்த உடலே கிடையாது, இந்த ஆத்மாவும் என்னுடையது கிடையாது. அப்படி இருக்க இந்த தேசம் என்னுடையது அப்படின்னு பறைசாற்றி கொண்டு முட்டாள் மனிதர்களாக அது பின்னாடி ஓடிட்டு இருப்போம். சோ இங்க ஒரு பக்தர்கள் சங்கம் மூலமாக பக்தி எப்படி வளர்த்துக்கிறது? பக்தர்கள் சங்கம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஏன்னா முழுமுதற் கடவுளான முகுந்தனே எல்லாம் என்று இருக்கும் மனிதரிடம் தொடர்பு கொள்ளுவதால் ஒருவன் அவனது ஆற்றல் மிக்க செயல்களை காதால் கேட்டு அவற்றை மிக விரைவில் புரிந்து கொள்கிறான். இதற்கு யார சரணடையணும்? முழுமுதற் கடவுளே எல்லாம் என்று இருக்கும் மனிதரிடம் தொடர்பு கொள்ளணும். காதால் கேட்பதன் மூலமாகவே மிக விரைவில் அவன் புரிந்து கொள்கிறான். யார? பகவான, முகுந்தனின் செயல்களை. அப்ப முகுந்தன் செயல்கள் எப்படிப்பட்டதுன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை கேட்பதன் மூலமே ஒருவன் பகவானிடம் வெகு விரைவில் தொடர்பு கொள்கிறான். அதுதான் யுஜ் அப்படிங்கிற வார்த்தையில யோகம், பக்தி யோகம். பகவானிடம் தொடர்பு கொள்ள என்ன வேணும்? பக்தி யோகம். இப்பெல்லாம் நாம அந்த யோகம்தான் பண்ணிட்டு இருக்கோம். காதால் கேட்பதன் மூலமா நம்ம சிந்தனை எல்லாம் பகவானிடம் லயித்திருக்கிறது. அவரை தாமரை பாதங்களில் நாமெல்லாம் இப்ப தஞ்சம் புகுந்திருக்கிறோம் கேட்கறதன் மூலமா. ஏன்னா கேட்கறதுக்கு நம்மளுக்கு அந்த பாவம் வேணும். அந்த பாவம் இல்லாம யாருமே கேட்க முடியாது. இப்ப நான் யாராவது பத்தி சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. நாமெல்லாம் ஏன் ஒன்று கூடி இருக்கிறோம்? ஏன்னா இது தேனாக இனிக்கக்கூடியது. யாராவது கரும்பு சாப்பிட கூலி வேணும்னு கேட்பாங்களா என்ன? நாமெல்லாம் பகவானை பத்தி கேட்கறது அவ்வளவு ருச்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம உணர்வுகள் தூய்மைப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்மளால கேட்க முடியுது. உணர்வு தூய்மை இல்லாதவர்களால பகவானை பற்றி கேட்க முடியாது. அசுரர்களுக்கு இந்த எண்ணம் வராது, காதை மூடிட்டு அந்த பக்கம் ஓடிடுவாங்க. அது போல பக்தர்களுக்கு அவங்க சொல்றதெல்லாம் பிடிக்காது, காதை மூடிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. சோ நாமெல்லாம் மதில் மேல் பூனைகள், எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம். ஆனா நாமெல்லாம் ஒரு குரூப்பா இதை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்ப தொடர்ந்து ஆர்வமாக நாமெல்லாம் பகவானை பற்றி, ஒருவன் இதயத்திற்குள் பகவானை பற்றி முழு கடவுளின் நாம வடிவமாக இருக்கும் முழு மெய்ப்பொருள் புகுந்து அதிலுள்ள மாசுக்கள் அனைத்தையும் நீக்கி தூய்மை செய்கிறது. முழு மெய்ப்பொருளை நாம் நாம வடிவமாக சொல்லும் போது நம்ம இதயத்துக்குள்ள போய் அதை கிளீன் பண்றார். யாராவது சீமாத்தை எடுத்து எல்லாரும் வீட்டையும் கூட்டு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி கோபம் வரும்? நான் எதுக்கு உன் வீட்டுக்கு போய் நான் கிளீன் பண்ணணும்? ஆனா பகவான் அதை ஒவ்வொரு இதயத்திலும், ஒவ்வொரு மக்கள் நாமெல்லாம் வேண்டான்னு சொல்லி பகவானை புறக்கணிச்சுட்டு இங்க வந்துட்டோம். ஆனா பகவான் பாருங்க நம்ம உள்ளத்தை சுத்தம் பண்றார். அப்போ சுத்தம் அப்படின்னா நாம எல்லாம் எவ்வளவு அசுத்தமா இருக்கிறோம். நம்ம கிட்ட எவ்வளவு காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரிய எண்ணங்கள் இருக்கு. ஆனா பகவான் அதையெல்லாம் புகுந்து அந்த நாற்றத்துக்குள்ள புகுந்து சுத்தம் பண்றார். ஏன்னா இந்த செயலை பகவானை தவிர யாராலும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். ஆனா நாமெல்லாம் எவ்வளவு கோடி ஜென்மங்களாக எவ்வளவு அனர்த்தங்கள், பாவங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா பகவான் நம்ம இதயத்துக்குள்ள இருந்து அதை சுத்தம் பண்றார். அப்ப தூய்மை ஆயிட்டே இருக்கிறோம். மாறாக கங்கையில் குளித்து
உடல் அழுக்கும் நோய் கிருமிகளும் நீக்க பெற்றாலும் புண்ணிய சேத்திரங்களுக்கு யாத்திரை செய்வதாலும் மன அழுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகே நீங்கும். அங்கெல்லாம் போனா கூட நம்ம உணர்வு தூய்மைப்பட்டு போனாதான் அங்க நல்லா இருக்கும். ஆனா தூய்மை அடையாத இதயத்தோட எங்க போனாலும் அங்க சண்டை சச்சரவோட தான் திரும்பி வருவோம். நிறைய பேர் யாத்திரை போறாங்க, அங்க போய் பகவானை நினைக்கிறது தவிர மத்ததெல்லாம் நினைப்பாங்க. எனக்கு அது பத்தல, இது பத்தல, அந்த சௌகரியம் இல்லை, இந்த சௌகரியம் இல்லை. சோ சண்டையோட திரும்பி வர்றதுனால என்ன சேத்திரம் போய் என்ன புண்ணியம்? சேத்திரத்துக்கு போறது புண்ணியம் சேர்க்கறக்கு, ஆனா போய் பாவம் சேர்த்திட்டு வர்றவங்க நம்மள நிறைய பேர் இருக்கோம். அதனால் தனது வாழ்வை உடனே நிறைவு செய்து கொள்வதற்கு புத்தியுடைய மனிதன் எவன்தான் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளாதிருப்பான். சோ புத்திசாலிகள் மட்டும்தான் பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு பக்தி தொண்டை வளர்த்துவான். இந்த ஸ்லோகம் 33. தத்வம் குரு மயாதிஷ்டம் அப்ரமத்த பிரஜாபதே தத் ஆதேஷ கரோ லோக சர்வத்ராப்னோதி சோபனம். படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். எனது அன்பான மன்னனே, குடிமக்களை காப்பவனே, இன்றையிலிருந்து எல்லாவற்றிலும் நீ தவறான பாதைக்கு செல்லாமல் எனது கட்டளைகளை நிறைவேற்றுவாயாக. யாரேனும் ஒருவன் இவ்வாறு வாழ்ந்து எனது கட்டளைகளை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுவான் என்றால் அவன் இவ்வுலகமெங்கும் எப்போதும் நல்ல தஷ்டகத்தையே காண்பான். பொருளுரை. சமய வாழ்வில் சாரம் நல்ல என்னவென்றால் அதிர்ஷ்டத்தையே மாதாஜி, ஹரே நல்ல கிருஷ்ண மாதாஜி. நல்ல அதிர்ஷ்டத்தையே காண்பான். இல்ல தான்னு போட்டுருந்துச்சு மாதாஜி. அதிர்ஷ்டங்களா அது அது? சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சம்டைம்ஸ் சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா நீங்களே சரி புரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணி படிங்க சரி மாதாஜி. மாதாஜி. நல்ல அதிர்ஷ்டத்தையே காண்பான். பொருளுரை. சமய வாழ்வின் சாரம் என்னவென்றால் முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றுவதாகும். அப்படி செய்பவனே நிறைவான சமயவாதி ஆவான். பகவத்கீதை 18.65 பரமபுருஷ பகவான் கூறுகிறார், மன்மன பவமத் பக்த எப்போதும் என்னை பற்றியே நினைத்து என் பக்தனாக ஆவாயாக. மேலும் பகவான் கூறுகிறார், சர்வ தர்மான் பரித்யாஜ மாம் ஏகம் சரணம் விரஜா. எல்லா பௌதிக தொழில்களையும் விட்டுவிட்டு என்னையே சரண் போகு. பகவத்கீதை 18.66. இதுவே தர்மத்தின் தலையாய கொள்கையாகும். முழுமுதற் கடவுளின் ஆணையை நேரடியாக எவன் நினைக்கின்றானோ அவனே உண்மையான தர்மவான் ஆவான். மற்றவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சமயத்தின் பேரால் ஏராளமான செயல்கள் உலகமெங்கும் நடைபெறுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் உண்மையாக சமயம் சார்ந்தற்றவை. எவன் ஒருவன் முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றுகின்றானோ அவனுக்கு உலகமெங்கும் நல்ல அதிர்ஷ்டமே இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ பகவத்கீதையின் சாராம்சம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த 2 ஸ்லோகங்கள் ஞாபகம் வரும். சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷயிஷ்யாமி மா சுஷ்ரக. 18.66 என்னை சரணடை, எதை பத்தியும் நீ கவலைப்படாத, நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, லேட்டா சேர்ந்துட்டேனே, இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனால் யார் ஒருவன் பகவானை சரணடைகிறானோ அந்த செகண்ட்ல இருந்து அவனுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அது போல பகவான் சொல்லுவதை மட்டும் செய்ய வேண்டும். பகவான் நேரடியா சொல்லுவார்னா கிடையாது. தனது சகாக்கள் மூலமாக குரு மூலமாக நமக்கு நிறைய உபதேசங்களை பண்றார். அப்ப குருவானவர் பகவானாகவே மதிக்கப்பட வேண்டும். அப்ப குரு மூலமா குரு கொடுக்கின்ற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். பகவான் அவங்க மூலமா தான் சொல்றாரு. சோ மகாஜனங்களை கொடுத்திருக்காரு, அவங்க பாதச்சுவடுகளை பின்பற்றுங்க அப்படின்னு. இப்ப பகவானே நேரடியா சொல்றார் அப்படிங்கிறத நாம பகவத்கீதையில இருந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் என்ன சொல்றார்? மன்மனாப மத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைசேசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படிங்கிறார் 18.65. எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக, இப்படி நீ என்னை வந்தடைவாய் அப்படிங்கிறார். ஏன்னா நீ எனக்கு பிரியமான நண்பன். பிரதிஜானே பிரியோ அசிமே, நீ எனது பிரிய நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். அர்ஜுனனுக்கு இதை சொல்றார், நீ என்னோட பிரியமான நண்பன். யாருக்கு நாம அட்வைஸ் பண்ணுவோம், நல்லது சொல்லுவோம்? நம்மளை நம்புறவங்களுக்கு. அது போல அதை நம்ம கண்டிப்பா கடைபிடிப்போம். ஏன்னா நம்மை எப்பவுமே பாசிட்டிவா நல்லது சொல்றவங்களை மட்டும் நாம நண்பனா வச்சுக்க கூடாது. நம்மளோட குறைகளை சொல்பவன் தான் உண்மையான நண்பன்.
அது போல பகவான் வந்து நீ எப்படியோ தவறிட்ட, ஆனா என்கிட்ட வா, நீ இப்படி இருக்காத, உன் குறைகள் எல்லாம் என்ன, நீ மாயாவுக்கு கட்டுண்டு இந்த போலியான உலகத்துல என்னோடது, நான், எனது, என் குடும்பம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. நான் தான் உனக்கு நிரந்தரம். எவ்வளவோ பிறவில எத்தனையோ அம்மா எத்தனையோ அப்பா. பன்றிகள் கூட நாம பிறந்திருப்போம், பன்றியோட அப்பா பன்றியோட அம்மா, இப்படி மீனோட அம்மா மீனோட அப்பான்னு எத்தனையோ அப்பாக்கள் அம்மாக்கள் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகமும் இல்லை. இன்னொன்னு, 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம் தான் இந்த அபூர்வமான மனித பிறவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வாய்ப்பை நழுவ விடாது யார் ஒருவர், அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட்டு பக்தி தொண்டை நிறைவேற்றுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மீக உலகின் கதவுகள் திறந்திருக்கு. இல்லைன்னா மறுபடியும் இந்த நரகம் போன்ற பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற சிக்கல்ல மீண்டும் மீண்டும் பல உடல்கள் எடுத்து அந்த பிறவி பிணியில சிக்க வேண்டும். தேகாபிமானத்தை விட்டு ஆத்ம ஞானத்தில் திளைத்திருக்கணும். எப்பவுமே பகவானை பற்றி நினைத்து பக்தனாகி அவருக்கு நமது வணக்கங்களை சமர்ப்பிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா பக்தர்கள் சங்கம் அவசியம். தனியா ஒருத்தர் பண்ண முடியாது. பஜனானந்தி கிடையாது, நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி. அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 34. மைத்ரேய உவாச்ச இதி வைன்யஸ்ய ராஜர்ஷே பிரதீனத்யார்த்வத் வசக பூஜிதோ அனுகிருஹி வைனம் கந்தும் சக்ரே அச்சுதோ மதிம். மதது நான் படிக்கிறேன். மதது படைங்க. பிரணாஷ் மதது பிரணாம். ஒளிப்பெருப்பொருளரை அறிந்தவர் திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபதி. இதரிடம் மகாமுனிவர் மைத்ரேயர் கூறினார், முழுமுதற் கடவுள் மகாராஜா பிருதிவின் ஆழமான பொருள் நிறைந்த பிரார்த்தனைகளை மனம் திறந்து பாராட்டினார். இவ்வாறு மன்னரால் முறையாக வணங்க பெற்ற பிறகு பகவான் அவரை ஆசீர்வதித்து புறப்படுவதற்கு தயாரானார். பொருளுரை. இஸ்லோகத்தில் மிக முக்கியமானவைகளாக கருதப்படும் வார்த்தைகள் என்னவென்றால் பிரதிநன்கியார் தவத் வசக. இது குறிப்பிடுவது என்னவென்றால் அரசனின் ஆழமான அர்த்தம் நிறைந்த பிரார்த்தனையை பகவான் பாராட்டினார் என்பதால். பகவானை ஒருவன் தனக்கு சொத்து சுகம் வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடாது. உமது திருவடி தாமரைக்கும் பிறவிகள் தோறும் தொண்டு செய்யும் பாக்கியத்தை எனக்கு அருள்வீராக என்று பிரார்த்திக்க வேண்டும். தைதரிய மகாபிரபு கூறுகிறார், மம ஜன்மணி, அதாவது பிறவிகள் தோறும் என்று பொருளாகும். அதாவது பகவானுக்கும் சேவை செய்ய பக்தன் தனக்கு எத்தனை பிறவிகள் ஏற்பட்டாலும் அதனை தடுக்க முனைவதில்லை. பகவானும் பக்தனும் இவ்வகையான எத்தனையோ பிறவிகள் எடுக்கின்றார்கள், ஆனால் அவையெல்லாம் உன்னதமானவைகளாகும். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் அவரும் அர்ஜுனனும் இதற்கு முன்பும் பல பிறவிகள் எடுத்திருப்பதாகவும் அவையெல்லாம் அவருக்கு நன்றாக நினைவிருப்பதாகவும், ஆனால் அர்ஜுனன் மறந்துவிட்டான் என்றும் பகவான் கூறுகிறார். பகவானின் எண்ணத்தை நிறைவேற்ற பகவானும் அவர் நம்பிக்கைக்குரிய அடியவர்களும் பல பிறவிகள் எடுக்கின்றனர். அப்படி எடுத்தும் அவர்கள் பௌதிக பிறப்பின் துன்ப நிலைகளோடு பிறப்பதில்லை. காரணம், அப்பிறப்புகள் எல்லாம் திவ்யமானவை, அதாவது உன்னதமானவைகளாகும். ஒருவன் பகவானுக்கு பக்தனுக்கு உண்டாகும் திவ்யமான பிறப்பினை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இப்பூமியில் பிறப்பெடுப்பதற்கு காரணம் பக்தி தொண்டனை நிலைநிறுத்துவதாகும். அதுவே நிறைவான தர்மமாகும். அதுபோல் பக்தனது பிறப்பின் நோக்கம் என்னவென்றால் அப்பக்தி கோட்பாட்டை உலகம் முழுவதும் பரப்புவதாகும். விருது மகாராஜாவின் அவதார நோக்கம் என்னவென்றால் இப்பக்தி நெறிகளை பரப்புவதற்கே ஆகும். அதனாலேயே அவர் தம் பணியில் நிலைத்து நிற்க பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். இவ்வாறு மன்னர் பௌதிக வரத்தினை மறுதளித்ததை பகவான் பாராட்டுகின்றார். இஸ்லோகத்தில் வரும் மற்றொரு முக்கியமான வார்த்தை அச்சுத, அதாவது குற்றமே இல்லாதவர்கள் என்பதால். பகவான் பன்முறை இவ்வுலகில் அவதரித்தாலும் பந்தப்பட்ட உயிர்களைப் போல் அவர் குற்றங்கள் புரிவதில்லை. அவர் ஜட இயற்கையின் குணங்களினால் மாசுராது தன் தெய்வீக நிலையினால் அப்படியே இருக்கின்றார். அதனால் தான் பகவத்கீதையில் பகவான் அவரது தோற்றமானது ஆத்மமாயா, அதாவது அகசக்தியினால் நிகழ்கிறது என்கிறார். குற்றங்கள் ஏதுமில்லா இறைவன் இப்பூமியில் பிறக்க ஜட இயற்கையினால் பலவந்தப்படுத்துவதில்லை. மனித சமுதாயத்தை பிடித்தாட்டுகின்ற பேய்தனை விரட்டி மண்ணில் மீண்டும் சமய அறநெறிகள் தலைப்பதற்காக அவர் பிறவிகள் எடுக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க விதுரரிடம் மாமுனிவர் மைத்ரேயர் சொல்றார். இப்ப மைத்ரேயர் தான் விதுரருக்கு சொல்லிட்டு வர்றார், இந்த பிரார்த்தனை, இந்த பிருத்து மகாராஜா வேள்வி செஞ்சது, பகவான் தோன்றியது வேள்விச்சாலையில், அப்புறம் பகவான் வந்து அவருக்கு அறிவுரை கூறியது, திரும்பி பிருத்து மகாராஜா இப்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இந்த உயர்ந்த பக்தர்களின் பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. நம்ம மனசுக்கெல்லாம் எப்பெல்லாம் ஒரு டவுன் ஆகுதோ, ஏன்னா நம்ம மனசு வந்து எப்பவுமே ஒரு நிலையா
நிம்மதியா இருக்காது. மாறி மாறி சில சமயம் நம்மளுக்கு ஏதோ மனசுக்கு ரொம்ப வீழ்ச்சி விட்டுற மாதிரி ரொம்ப கவலையில் இருக்கும்போது இந்த பிரார்த்தனைகள்லாம் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் அந்த எனர்ஜி கிடைக்கும், குளுக்கோஸ் ட்ரிப் ஏறின மாதிரி. இப்ப பிரார்த்தனைகள், குந்தி மகாராணியோட பிரார்த்தனை, பிருத்து மகாராஜாவோட பிரார்த்தனை, இப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சக்தியூட்டுபவை. பிரார்த்தனை செய்ய கூட நம்மளுக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்மா பிரார்த்தனை பண்றார், இப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கு. வேதங்கள் பிரார்த்தனை பண்ணுது. வேதங்களோட பிரார்த்தனை எல்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது, அந்த அளவுக்கு ஹைலி மெச்சூர்டா இருக்கும். இங்க முழுமுதற் கடவுள் மகாராஜா பிருத்துவோட ஆழமான பொருள் நிறைந்த பிரார்த்தனையில மனம் திறந்து பாராட்டுறார். இவ்வாறு மன்னரால் முறையாக வணங்க பெற்ற பிறகு பகவான் அவரை ஆசீர்வதித்து புறப்படுவதற்கு தயாரானார். சோ இங்க வந்து பிரதிநந்தியா தவத் வச்சக அப்படிங்கிறது என்னன்னா, அரசனின் ஆழமான அர்த்தம் நிறைந்த பிரார்த்தனையை பகவான் பாராட்டினார். அப்புறம் பிரார்த்தனை செய்யறது கூட நாம பொருள் வேண்டி பௌதீகமான சிந்தனையுடன் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இது வந்து துருவ மகாராஜாவோட ஸ்டோரியில நம்மளுக்கு நல்லா தெரியும். கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டு பிரேயர் பண்ணிட்டனே அப்படின்னு துருவ மகாராஜா ரொம்ப ஃபீல் பண்றார். ஆக்சுவலா அவர் வந்து தன் தாத்தாவிட உயர்ந்த ராஜ்யம் எனக்கு கைவரப்பெற வேண்டும் அப்படின்னு தான் தவம் பண்ண போறார். ஆனா தவத்தினோட முடிவுல பகவானை பார்த்த உடனே அவர் மனம் சுத்தமடைந்து அவருக்கு எப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு கூட தெரியல. பகவானை போற்ற விரும்புகிறார். ஆனா அந்த குழந்தைக்கு வாயில வார்த்தைகளே வரல. ஏன்னா அவர் வேதம் எல்லாம் படிக்கல, ஒண்ணுமே படிக்கல, 4 வயசு குழந்தைதான். என்னவோ தவம் பண்ணிட்டாரு. ஒரு ரஜோ குணத்துல இருக்கிற சத்திரியன் அப்படிங்கிறதுனால அந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருந்தது. வைராக்கியத்துல நல்லா தவம் பண்ணிட்டாரு. ஆனா பகவானை நினைச்சு புகழ நினைக்கிறார், ஆனா வார்த்தைகள் வரல. அப்பதான் பகவான் சங்கை வைத்து அவர் தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்ணின உடனே மடை திறந்த வெள்ளம் போல, அருவி போல ஊற்றெடுக்குது. பகவானை பற்றிய புகழ்களை அவர் அப்படியே பாடிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி பிரேயஸ் தான் புகழ்மிக்க உயர்ந்த பக்தர்களோட பிரார்த்தனை. அதுல எந்த விதமான பௌதீக சிந்தனையும் கிடையாது. பிரார்த்தனை பண்றதுக்கு கூட நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளாம் கவிஞர்கள் கிடையாது. இதுக்கு உதாரணமா காளிதாசர் காளி தேவியோட பக்தர். ஆனா சரியான பைத்தியக்கார முட்டாளாக இருந்த ஒரு மனிதர் தான். ஆனா காளி தேவி வந்து அவங்க தாம்பூலம் எச்சில் அவர் வாயில விழுந்த உடனே அவர் வந்து பெரிய ஒரு பாடகர், கவிஞர் ஆயிட்டார். காளி தேவியை பற்றி நிறைய பாடல்களை இன்னைக்கும் வங்க தேசம் போனீங்கன்னா காளி தேவி அங்க நல்லா வழிபடுவாங்க. ஆனா அது உயர்ந்த வழிபாடு இல்லைனாலும் ஒரு உதாரணமா அதை சொல்றேன். சோ மம ஜென்மனீஸ்வரி, ஒவ்வொரு பிறவி தோறும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சிஷ்டாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் புழுவாய் பிறப்பினும் உன்னை மறவாத நிலை வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் பாடுறாங்க. சோ எந்த உடலில் இருந்தாலும் அவங்க வந்து சொர்க்கம் அபகர்கர் நரகேஷு அபிதுல்யார்த்த தர்ஷனக அப்படின்னு, சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் இந்த உடலால் உனக்கு எப்பொழுதும் சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் வேண்டுகிறார்கள். அவங்க வந்து எனக்கு இந்த உடலுக்கு சுகம்தான், பெட்டுமத்த வேணும், பங்களா வேணும், கார் வேணும், எனக்கு நிறைய மக்கள் வேணும் அப்படியெல்லாம் வேண்டது கிடையாது. இப்ப பக்தனோட பிரேயஸே பாருங்க, எந்த ஒரு சுயநலம் இருக்காது அதுல. அப்ப பக்தர்களும் எத்தனையோ பிறவி எடுக்கிறாங்க. எதுக்குன்னா அனுபவிக்கிறதுக்காக இல்ல. இங்க வந்து என்னோட உடல் நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துல அவங்க வர்றதில்ல, பகவானுக்காக இங்க வர்றாங்க. பல பிறவிகள் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து சாதாரண பிறவிகள் கிடையாது. அவங்க எல்லாமே பகவானோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் எடுத்தவங்க. இங்க வந்து நம்மளுக்கு பக்தியை பரப்பறக்காக இங்க வர்றாங்க. அதுல ஸ்ரீல பிரபுபாதர், குரு மகராஜ் போன்ற உயர்ந்தவர்கள் எல்லாம் நாம பார்க்கலாம். அவங்க எல்லாம் சாதாரண மனித பிறவிகள் கிடையாது. பார்ப்பதற்கு மனித உடலோடு இருக்கிறார்கள் என்பதற்காக அவங்க மனிதர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் பகவானுடைய நெருங்கிய சகாக்கள். நமக்காக வந்திருக்காங்க, நமக்காக வந்து அவங்க உடலால கஷ்டப்படுறாங்க.
அப்ப இந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் உண்டாகும் திவ்யமான பிறப்பினை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவிதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதி சோ அர்ஜுன. எனது தோற்றமும் செயல்களையும் எவனொருவன் அறிகிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் இந்த பூமிக்கு வர்ற காரணம் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு தான். அதுதான் தர்மம், நிறைவான தர்மம், ஸ்வதர்மம், சாதாரண தர்மம் கிடையாது. அது போல பக்தனது பிறப்பும் அதே மாதிரிதான். பக்தி கோட்பாட்டை உலகம் முழுவதும் பரப்பற்காக தான் அவங்க வர்றாங்க. பிருது மகாராஜாவோட நோக்கம் அதுதான். அதனால என்னோட பக்தி பணியில நிலைத்து நிற்க பகவான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு அந்த வரத்தை கேட்கிறார். அதையே பகவான் பாராட்டுறார். சோ இங்க அச்சுத, அதாவது குற்றமற்றவர், அச்சுதா கேசவா மாதவா மாயவா மதுசூதனா மணிவண்ணா பச்சை வண்ணா கார்மிகில் வண்ணா நீலவண்ணா நீலமேகா பார்த்தசாரதி பரந்தாம அப்படின்னு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. அதுல அச்சுதா அப்படின்னா குற்றமற்றவர், அபாவவித்த, இது பக்தி ரசாமரசத்துல படிப்போம். அபாவித்த பாவங்கள் அற்றவர். இப்படி அவர் எவ்வளவு தடவை இங்க அவதரித்தாலும் பந்தப்பட்ட உயிர்வாளிகள் போல குற்றம் புரிவதில்லை. ஏன்னா அவர் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டவர், நிர்குணா. அவர் என்றுமே தூய்மையானவர். அப்ப இந்த ஜட இயற்கை குணங்களால அவர் மாசுறுவது இல்லை. அவர் தெய்வீக நிலையிலேயே இருக்கிறார். அதனாலதான் அவர் ஆத்ம மாயையா, அகச்சக்தியினால் அவர் தோன்றுகிறார், அகச்சக்தியினால் மறைகிறார். அவர் குற்றங்கள் ஏதுமில்லா இறைவனை பூமியில் பிறக்க ஜட இயற்கையினால் பலவந்தப்படுத்தப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருந்தா பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.